கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து தன்னுடைய சீடர்களுக்காக தந்தையிடம் நேரடியாக வேண்டுகிறார். தந்தையே என்ற வார்த்தையை இன்றைய நற்செய்தியிலே பல முறை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் தந்தையோடு இருக்கின்ற அந்த உறவின் அடிப்படையிலே இந்த மன்றாட்டை எழுப்புகின்றார். மன்றாட்டு ஜெபம் என்பது எப்பொழுதும் தந்தைக்கு உரியதாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கடவுளுக்கு உரியதாக, கடவுளுக்கு நேரடியாக ஏறெடுப்பதாக அமைய வேண்டும். காரணம், அவர் நம் தந்தை, அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் அருளுகின்றார் என்ற வகையிலே. ஆனால் யார் வழியாக நாம் ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றோம். எனவே இயேசுவினுடைய வழியாக தந்தையினுடைய அருளை பெற்றுக்கொள்கின்ற விதமாக ஜெபிப்பது என்பதுதான் முறை. தூய ஆவியினால் நாம் தூண்டப்பட்டவர்களாக, துணை கொண்டவர்களாக, அவருடைய உதவியோடு அப்பா தந்தாய் என்று ஒரே கடவுளை நம்பி அவரை அழைத்து இயேசுவின் பெயரால் இந்த ஒரு உறவின் நாம் ஜெபிக்கின்றோம். எனவே ஜெபம் என்பது தந்தை, மகன், தூய ஆவியார் மூவரையும் இணைத்ததாக இருக்கிறது. மூவரும் நமக்கு கொடுப்பதாகவும் இருக்கிறது. தூய ஆவியானவர் நமக்கு இல்லை என்றால் நாம் ஜெபிப்பது என்பதே முடியாது. காரணம், நம்மால் முடியாது, நம்மால் ஜெபிக்க இயலாது. தூய ஆவியானவர் தாமே நம் உள் இருந்து கொண்டு அவருடைய துணையினால், அவருடைய உதவியினால் நாம் ஜெபிக்கின்றோம். யார் வழியாக இந்த ஜெபத்தை எல்லாம் நாம் இறைவன் தந்தைக்கு ஏறெடுக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு வழியாக. இயேசுதான் நமக்கு முன்னோடி, இயேசுதான் நமக்கு இடைநிலை ஆளர். இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். தந்தை கடவுள் என்றும் மாறாதவர், நமக்கு எல்லாவற்றையும் வழங்குகின்றவர் என்ற வகையிலே எல்லா ஜெபங்களும் தந்தைக்கு ஏற்றதாக இருக்க ஆண்டவர் இயேசு வழியாக நாம் ஜெபிக்கின்றோம். இதை நாம் மறக்கக்கூடாது. பல நேரங்களிலே ஆண்டவர் இயேசுவிடம் நாம் ஜெபிக்கின்றோம் என்று நினைத்து பல நேரங்களிலே இந்த ஒரு ஜெபிக்கின்ற ஒரு முறையை நாம் மறந்து விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பு குறிப்பாக திருப்பலியினுடைய தொடக்கத்திலே நாம் ஜெபிக்கின்றோம். எல்லாமல்ல இறைவனிடமும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த பாவ மன்னிப்பு ஜெபம் என்பது தந்தை கடவுளிடம் நாம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவர் இயேசு வழியாக ஒப்புரவு பெறுகின்ற விதமாக அமைகிறது. எனவே தான் ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம் என்று பாவ மன்னிப்பின் ஒரு வேண்டலை ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் எடுக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் நாம் ஜெபிப்பதில் இருக்கின்றார். இப்பொழுதெல்லாம் இறைவேண்டல் மற்றும் மிகப்பெரிய அளவிலே எழுப்புதல், நற்செய்தி அறிவிப்பு என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் தூய ஆவியானவருடைய தூண்டுதல் இல்லை என்றால், துணை இல்லை என்றால் நாம் இதையெல்லாம் செய்ய முடியாது. பல நேரங்களிலே பல ஜெபங்கள், பல பேருடைய ஜெபங்கள் நமக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது, நமக்கு அருள் பாலிக்கின்றதாக இருக்கிறது என்று சொன்னால் தூய ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார் என்றுதான் பொருளை ஒழிய ஆண்டவர் தாமே அங்கே நமக்கு அருள் பாலிக்கின்றார் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபிக்கின்ற அந்த பழக்கம், ஜெபிக்கின்ற அந்த ஒரு முறை என்பதை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இறைவனுக்கு ஏற்றதாக, தந்தைக்கு உரியதாக ஜெபம் இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு வழியாக நாம் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நம்மை தூண்டி இந்த ஜெபிக்கின்ற அருளையும் மேலான ஒரு உதவியையும் நமக்கு செய்கின்றார் என்பதை ஆண்டவர் இயேசுவே இன்றைய ஜெபத்தின் வழியாக, நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கின்ற நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ஜெபம் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்வு காய்ந்துவிடும், வேறில்லாமல் அது வீணாக போய்விடும். எனவே ஜெபிப்போம், இறைவனோடு ஒன்றித்திருப்போம். திருத்தூதர் பவுல் நமக்கு அறிவுறுத்துவதன் போல ஜெபமே நமக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஆயுதமாகவும் ஆற்றலாகவும் இருக்கட்டும். ஆமென்.